ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நான் 2 டேஸ் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். மார்னிங் ஸ்கூலுக்கு லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். தனியாக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுன்ற ஒர்க்லாம் கிடையாது. லஞ்சுக்கு என்ன பண்ணுறோமோ அதே குட்டீஸ் மார்னிங் சாப்பிட்டுப்பாங்க. குட்டீஸை சாப்பிட வச்சுட்டு சைட் பை சைட் நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வெளில போகிற ஒர்க் கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் அதுக்கு ரெடி ஆகணும். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி பாப்பாவுக்கு ட்ரை சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு தான் போகிறோம். மார்னிங் சீக்கிரம் போனால் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்புனோம். நாங்கள் 10 o'clock கிளம்புனதுனால ஷாப் ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த டைம் நம்ம பட்டுக்கோட்டையெல்லாம் போய் வாங்கல, வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஷாப்லேயே தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வருது அப்படின்னா நம்ம கிளம்ப மாட்டோம் அப்படின்றதுனால சரி ஓகே பிளான்ட்டும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வீட்லேருந்து ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வேப்பங்குளம், அங்கே தென்னை ஆராய்ச்சி நிலையம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் ஒரு நர்சரி கார்டன் இருந்தது, அங்கே தான் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். நம்ம வீட்டோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது கொஞ்சம். அதில் மரம்லாம் எதுவுமே இல்லை. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏதாவது நம்ம மரம் வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் வாங்க போயிருந்தோம். வீட்லேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போனோம், என்ன செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாஞ்செடி வாங்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் போயிருந்தோம். ஆனாலும் உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போய் பார்த்துருந்தோம். எங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் பிளான்ட் பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே உள்ளவங்க, இந்தந்த பிளான்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வர வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே என்னென்ன பிளான்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே நிறைய பார்த்திங்கன்னா இந்த இட்லி பூச்செடி தான் பூ பூத்து பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருந்தது. அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வாங்கலை, என்ன வாங்க போனோமோ அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது மாமரத்தில். நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதில் ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் இருந்ததுலேயே எது ரொம்ப பெருசாக இருந்ததோ அதுதான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். செடி வாங்கிறதுக்கு போயிட்டு பெரிய மரமாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட் வாங்கிட்டு பாப்பாவுக்கு சைக்கிள் வாங்க தான் வந்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பிங்க் கலர் மாடல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். பாப்பா உட்கார வச்சு நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலில் தான் வாங்கியிருந்தோம். சைக்கிள் தான் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் அந்த ப்ளூ கலர் கேட்டதுனால அவங்க ஃபிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அப்படின்றதுனால நாங்கள் ஈவினிங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா செம வெயிலாக இருந்தது. 12 o'clock மேலே ஆயிடுச்சு. இந்த 2 ஹேங்கிங் பாட் வாங்கியிருந்தேன். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டில் வைக்கிறது நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார். இன்றைக்கி மண்டே, ஸோ தம்பிக்கு ஸ்கூலுக்கு கீரை கொண்டுட்டு போகணும். அதனால் முருங்கைக்கீரை சாம்பார், பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இனிமேல் ஈவினிங் தான் நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் ஒரு 3:30 மேலே எழுந்து சரி ஓகே இன்றைக்கி ஆயில் பாத் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 2 டேஸாகவே நான் ட்ரை பண்ணுறேன், ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணேன், பட் எனக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிருக்கு. பாப்பா வச்சுட்டு எனக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது குளித்து காய வச்சு அந்த மாதிரி டைமே இருக்காது சுத்தமாக. அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் கூட பண்ணிடுவேன், ஆனால் எனக்கு காய வைக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. குளிச்சுட்டு வந்தவொடனே பாப்பா இருக்காது, அழுவா. ஸோ அப்படியே விட்டுருவேன், எனக்கு அப்படியே சளி பிடிச்சிரும். அதனாலே நான் ஹேருக்குன்னு எதுவும் ட்ரை பண்ணுறதே இல்லை. நான் ஏதாவது ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும் அது எனக்கு செட் ஆகாது. ஸோ நான் டைம் எடுத்து என்னால் பண்ண முடியாது, அதனால் எதுவுமே பண்ணுறதில்ல. இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ
ஸோ நல்லா ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நியூ மாம்ஸ் எல்லாருமே இப்படி தான் இருக்கீங்களா, இல்லை எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி ஹெக்டிக்காக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய டைம் நான் தனியாக இருக்கும்போது நமக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பண்ணிக்க முடியல அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் நானே என்னை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிப்பேன். எவ்வளோ நாள் நம்ம குட்டீஸ்க்கு பண்ண போகிறோம், கொஞ்ச நாள் தான் அவங்களுக்காக பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை கண்டுக்கவே போகிறதில்ல, ஜாலியாக அவங்க தனியாக விளையாட போகிறாங்க. அந்த டைம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ அப்போ நம்மளை கேர் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 years மட்டும்தானே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே என்னை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிப்பேன். அவங்க தனியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளா கூப்பிட்டா கூட அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போவே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நம்ம ஹேருக்கு எப்போவுமே ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பிளான்ட் வைக்கல, நாளைக்கு தான் வைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் வந்துட்டேன். முதல் நாளே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு குக் பண்ணுறதுலாம் காட்டல, ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். குக் பண்ணிவிட்டு குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இன்றைக்கும் கொஞ்சம் வெளில போகிற ஒர்க் இருக்குது. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு தான் போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊரில் சந்தை போட்டிருப்பாங்க. இவ்வளோ வருஷத்தில் நான் இது வரைக்கும் போய் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். எல்லோரும் செவ்வாய்க்கிழமை போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வருவாங்க, எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இது வரைக்கும் போனதில்லை. இந்த டைம் தான் எனக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அங்கே போயிட்டு தான் ரோஸ் செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம், குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் போயிருந்தோம். பட் மார்னிங் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போனதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிசர் வாங்கியிருந்தோம். இது வந்து பிளான்ட் கட் பண்ணுறதுக்காக உள்ளது. ஸோ அப்படியே நான் இந்த கருவாடெலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் மாமா சொன்னாங்க கருவாடுக்காகவே தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது, நான் அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருவாடு மீன் இது ரெண்டும் தான் போட்டிருந்தாங்க. நம்ம சரௌண்டிங்கில் இது வரைக்கும் என்ன மாதிரி யாருமே போகாமல் இருந்தீங்க அப்படின்னா போயிட்டு பாருங்கள். நிறைய திங்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு நம்ம பிளான்ட் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ரோஸ் செடி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வச்சுருந்தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய கத்திரி செடி, மிளகாய் செடி, அந்த மாதிரி காய்கறிகள் செடிகள்லாம் நிறைய இருந்தது. நாங்கள் ரோஸ் வாங்க வந்ததுனால ஒரு 4 ரோஸ் செடி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். பிளான்ட் வைக்கிறதுக்கு வந்து ஈவினிங் வச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி பிளான்ட்லாம் நிறைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியாது. பிளான்ட்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. அதனாலே நான் நிறைய டைம் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரிலனா அது வேஸ்ட்டு தான் அப்படின்றதுனால இந்த டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம். இதோடு நான் என்னோடய வீடியோ இன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.